2023 சில ஆட்டோக்காரனுங்க அதுக்கு முன்னால் ஒரு 4 months-ஆகவே எனக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து கேண்டில் தான் பிஸ்னஸ் படிச்சிருக்கிறேன். ஆனால் படித்ததுக்கு வந்து ஒரு கௌரவம் பார்க்காம வந்து ஒரு வியாபாரம் பண்ணி நான் பொழைச்சிட்டு இருந்தேன். மெழுகுவத்தி தான் வீட்டிலேயே தயார் பண்ணி அதை ரெடி பண்ணி இங்கே தாம்பரத்தில் தான் பிளாட்ஃபார்மில் தான் நான் மெழுகுவத்தி விற்றுருந்தேன். 4 மாசமா வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாங்க. அப்போ நீங்க அப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாம். ஏன்னா சரி, நான் வந்து இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆக்க வேணாம். ஏன்னா ஆட்டோக்காரங்களே அப்படிதான் இருப்பாங்க, சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. அதை போயிட்டு நம்ம போயிட்டு நாய் வந்து குறைக்குதுன்னா நம்ம வந்து திருப்பி நின்று அதை களத்துக்கு அதை அடிச்சோன்னா அது ஓடி போயிடும். அது போல நான் கொஞ்சம் முறைச்சிட்டு நான் பாட்டு என்னுடைய தனிமையா இருக்கிறோம். நம்ம இல்ல சூழ்நிலை கருத்துல கொண்டு இப்போ அதே அந்த நாய் நம்மளை கடிக்க வருதுன்னா திருப்பி நம்ம அட்டாக் பண்ணாதான் வந்து நான் அட்டாக் பண்றேன்னா நான் போலீஸை விட்டு எதுக்கு அட்டாக் பண்ணணும்? நானே அட்டாக் பண்றேனே, நானே அட்டாக் பண்றேன், நானே முறைக்கிறேன், திட்டுறேன், சண்டை போடுறேன். அவ்வளவுதான். என்னுடைய வழியை பார்த்து நான் போயிட்டே இருக்கிறேன். இப்போ நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, உங்களுக்கும் போலீஸ்க்கு முன்பகை இருந்ததா? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு போலீஸ் மட்டும் ஒரு தடவை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்தப்போ பாத்ரூம் போகிறதுக்கு வந்து சில பிரச்சனை ஆயிடுச்சு. அஞ்சு மாதம் புழல் சிறையில் தண்டனை அனுபவிச்சிருக்கிறோம். செய்யாத தப்புக்கு விபச்சார வழக்கும் வழிப்பறி வழக்கும் போட்டிருக்கிறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். தாம்பரம் அப்படின்றது சென்னையில ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல மெழுகுவத்தி வித்துட்டு இருந்த ஒரு அம்மா மீது போலீஸ் வந்து வழிப்பறி மற்றும் விபச்சார வழக்கு போடுறாங்க. ஒரு பெண் மீது விபச்சார வழக்கு போட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா அவங்களுக்கு பாதிக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க சமுதாயத்துல நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். தன் உறவினர்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போது அங்க மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சைட்ல இருந்து ஒத்துக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா மீது எந்த தவறுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லயுமே ப்ரூவ் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு வழக்கு போட்டாங்க அப்படின்னா நிறைய பெண்கள் என்ன பண்றது அப்படின்னே தெரியாம தவறுதலான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இவங்க எப்படி அவங்க எந்த குற்றமுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்க மீது என்ன வழக்கு வந்து போட்டிருந்தாங்க? என் மேல வந்து விபச்சார வழக்கும் வழிப்பறி வழக்கும் போட்டிருந்தாங்க. ஓகே. அது எதனால போட்டாங்கன்னு எனக்கே தெரியல. இன்ன வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் போட்டாங்கன்னு எனக்கே தெரியல. எப்படின்னா 9/8/2023 சில ஆட்டோக்காரனுங்க அதுக்கு முன்னால ஒரு 4 months-ஆகவே எனக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து கேண்டில் தான் பிஸ்னஸ் படிச்சிருக்கிறேன். ஆனால் படித்ததுக்கு வந்து ஒரு கௌரவம் பார்க்காம வந்து ஒரு வியாபாரம் பண்ணி நான் பொழைச்சிட்டு இருந்தேன். மெழுகுவத்தி தான் வீட்டிலேயே தயார் பண்ணி அதை ரெடி பண்ணி இங்கே தாம்பரத்தில் தான் பிளாட்ஃபார்மில் தான் நான் மெழுகுவத்தி விற்றுருந்தேன். சர்ச்சுங்களுக்கு கொடுப்பேன் பக்கத்தில். என்னுடைய வீடு வந்து உத்திரமேரூரில் இருக்குது. சொந்தமாக ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கிறேன். அங்கேருந்து நான் இங்கே வந்து பொழைக்கிறதுக்காக நான் வருவேன். தாம்பரத்துக்கு வந்துட்டு சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா அதிகமான டிஸ்டன்ஸில் எதனால் நீங்கள் வந்து உங்க ஊர்ல இருந்து தாம்பரம் நீங்க வந்து அங்க ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது. அது வந்து 50 ரூபாய் மெழுகுவத்தி, அது நல்லா பெருசா இருக்கும். அது ஜனங்க நம்ம சொல்ற விலைக்கு வாங்கிட்டு போவாங்க. அது கலரா இருக்கும். அது பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கும். ரிங் டைப்ல இருக்கும். அது பார்க்க உடனே வாங்கிட்டு போவாங்க. சீக்கிரமா சேல் ஆயிடும். அப்படிதான் வந்து வித்துட்டு போயிட்டு இருந்தேன். சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவேன். திடீர்னு லேட் ஆயிடுச்சுன்னா என் வீடு வேற உத்திரமேரூர்ல தனிப்பட்ட முறையில தனியா இருக்குது. அக்கம் பக்கத்துல எந்த வீடும் கிடையாது. ஏதோ புதியெல்லாம் பிளாட் வாங்கி போட்டிருக்கிறாங்க. மன மாதிரி போட்டிருக்கிறாங்க. யாரும் என்ன வீடு கட்டிட்டு வரல. அதனால நான் என்ன சரி அங்க போய் தனியா தங்கணுமே. அம்மா அப்பா வந்து காசிமேட்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க. என்னை வந்து அப்பாவுக்கு வந்து பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், சுகரு எல்லாமே இருக்குது. ஸ்டான்லியில வந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்களும் காசிமேட்ல சொந்த வீட்டுல 10
வடக்கு பத்து வீட்டுல இருக்கிறாங்க. வந்து என்னை வந்து வீட்டுல வந்து பாத்துட்டு போவாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கஞ்சா அடிக்கிறாரு குடிக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் வாழாம வந்துட்டேன். நான் எங்க அம்மா அப்பா கூடயே வந்துட்டேன். வந்து என்னுடைய சொந்த முயற்சியில கடின உழைப்புனால கடலோரத்துல மீன் வியாபாரம் பார்த்து அந்த உத்திரமேரூர்ல இருக்கிற வீட்டை ப்ராப்பர்ட்டியை வாங்கி இடம் தனியா நின்று வாங்கி கட்டி அங்கதான் வந்து ஒரு 2 வருஷமா நான் குடியிருந்து வரேன். ஒரு துணைக்கு நான் கடவுளை நான் ரொம்ப அதிகமா ஜீசஸ் அதிகமா ரொம்ப நம்புவேன். பைபிள் படிப்பேன், சர்ச்சுக்கு போவேன். எனக்கு கூட ஒரு துணைக்கு ஒரு நாய் ஒண்ணு வச்சு நான் வளர்த்துட்டு இருந்தேன். ஓகே. அப்படிதான் நான் வளர்த்துட்டு தான் கூட துணையா இருக்கும். பகல் ஃபுல்லா வந்து இந்த மெழுகுவத்தி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அந்த திரி கலர் பவுடர் வச்சு சாயங்காலம் வந்து ஒரு 3-3:30 மணிக்கு அங்கிருந்து உத்திரமேரூர்ல இருந்து கிளம்பி தாம்பரத்துக்கு வந்து சேல் பண்ணிட்டு சீக்கிரம் முடிஞ்சா சீக்கிரம் போயிடுவேன். லேட் ஆயிடுச்சுன்னா தனியா அங்க போய் உத்திரமேரூர்ல தங்கணுமேன்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல தங்கிட்டு, ஏன்னா அங்க ஃபுல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, போலீஸ் இருக்கிறாங்க, ரயில்வே போலீஸ் இருக்கிறாங்க, எந்த ஒரு பயமும் கிடையாது. அங்க ஃபுல்லா நிறைய பேர் தங்கி இருப்பாங்க. பேசஞ்சர்ஸ்லாம் ட்ரெயினை மிஸ் பண்ணவங்க எல்லாம் அங்க ஃபுல்லாவே படுத்துட்டு இருப்பாங்க. அப்படி இருந்து அங்கதான் இருந்துட்டு காலையில ஃபர்ஸ்ட் பஸ் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். தங்குறீங்க எதுக்காக தான்? அதை சேஃப்காக, என்னுடைய சேஃப்டிக்காக. அவ்வளோ லாங்குக்கு போக முடியாதுல்ல அந்த நேரத்துல. டைமுக்கு அன்டைம்ல மறுபடியும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வீட்டுக்கு போறதுக்கு நீங்க எவ்வளவு நேரம்? 3 hours ஆகும். நீங்க தாம்பரத்துல இருந்து உத்திரமேரூர் போறதுக்கு எப்படியோ 3 hours ஆகும். அதனால நீங்க போகாம இங்கே. ஆமா, வீடு தனியா வேற இருக்குது. அங்க போனாலும் ஒரு தனியா தங்கணுமே. அக்கம் பக்கத்துல எந்த வீடும் கிடையாது உத்திரமேரூர்ல. அதனால இங்கேயே தங்கிட்டு காலையில ஃபர்ஸ்ட் பஸ்ஸை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இப்படிதான் ஒரு 2 வருஷமா போயிட்டு இருந்தது. அப்போதான் இந்த ஆட்டோக்காரங்க வந்து இதை வாட்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி மெழுகுவத்தி விற்கிறதையும் ரயில்வே ஸ்டேஷன்ல தங்குறதையும் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கேலி பண்ணி கிண்டல் அடிச்சு சிரிக்கிறதும் நக்கல் பண்ணி சிரிக்கிறதும் அப்புறம் வரியான்னு கூப்பிடுறதும் 4 மாசம். தாம்பரம்ல இருக்கக்கூடிய ஆட்டோக்காரங்க. ஆமா, தாம்பரத்துல இருக்கிற ஆட்டோக்காரங்களும் அவுட் சைடும். ஓகே. எனக்கு சரியா முகம்லாம் சரியா தெரியல. ஒரு ஆட்டோக்காரங்க, ஏன்னா அவங்களுக்குள்ளே பேசி வச்சுப்பாங்க, இந்த லேடி இப்படி தங்குது, இந்த லேடி நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர்கிட்ட சொன்னா என்ன இன்னொருத்தர்கிட்ட பரவும். இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு லேடி ஒண்ணு இருக்குது, அது எப்ப பார்த்தாலும் அங்கேயே தான் தங்கி இருக்கும், என்ன ப்ராஸ்டியூஷன் தொழில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே அசிங்கமா, ஏன்னா ஃபுல்லா கஞ்சா போதையில சுத்திக்கிட்டு தேவையில்லாத வார்த்தையை பேசிக்கிட்டு எந்த லேடி தனியா நிக்குது தனியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தான் நோட் பண்ணிக்கிட்டு வம்பு ஒழிச்சுக்கிட்டு தான் சில நைட்ல மோஸ்ட்லி அதிகமா வந்து கஞ்சா போதையில இருந்து எல்லாரையும் நான் சொல்லல, சில ஆட்டோக்காரங்க கஞ்சா போதையில தான் ஆட்டோவே ஓட்டுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் வேற வச்சிருக்கிறாங்க. அதுக்காக அவங்க மொத்த பேரும் வந்து இவங்களை வந்து அடக்கிறது கிடையாது. இந்த கஞ்சா போதையில இருக்கிறவங்களை வந்து அடக்காம அவங்களுக்குள்ளேயும் சப்போர்ட் பண்ணிக்கிறது. இப்போ உங்களை தொந்தரவு பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, எத்தனை நாட்கள் தொந்தரவு பண்ணாங்க? ஒரு 4 months வந்து என்னை பார்க்கும் போதெல்லாம் சில நேரத்துல நான் சீக்கிரம் முடிஞ்சா வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் எங்க வீடு உத்திரமேரூர்ல சந்தை போட்டாங்கன்னா வரமாட்டேன். ஓகே. சந்தை பக்கத்துல சந்தைகள் போடுவாங்க, அப்போ வந்து அங்க கொண்டு போய் மெழுகுவத்தி வித்துருவேன். இங்க தாம்பரத்துக்கு வரமாட்டேன். அப்ப என்னை பார்க்கும் போதெல்லாம் இப்ப 4 மாசமா ஒரு மாதிரி அதை பாரு அந்த பொம்பளை பாரு அப்படி இங்கேயேதான் உட்கார்ந்து இருக்குது கேலி பண்ணி கிண்டல் அடிச்சு அவங்களுக்குள்ளேயே நாங்க என்னை பார்த்து சிரிப்பாங்க, என்னை பார்த்து பேசுவாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம டக்குன்னு பார்க்கும்போது நம்மளை பார்த்து பேசும்போது அப்ப நமக்கு தெரியும்ல, அதனால வந்து தெரியும்ல, அதனால வந்துட்டு ஒரு மாதிரி நான் பார்த்து முறைப்பேன். அப்புறம் கேலி பண்ணி கிண்டல் அடிச்சு சரி வரியான்னு கூப்பிட்டு போகும்போது வரியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி போயிட்டு இருக்குது. இப்போ நீங்க தான் சொன்னீங்க 4 மாசமா வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாங்கன்னு. அப்போ நீங்க அப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாம். சரி, நான் வந்து இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆக்க வேணாம். ஏன்னா ஆட்டோக்காரங்களே அப்படிதான் இருப்பாங்க, சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. அதை போயிட்டு நம்ம போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணி இப்போ வந்து ஒரு நாய் வந்து குறைக்குதுன்னா நம்ம வந்து திருப்பி நின்று அதை களத்துக்கு அதை அடிச்சோன்னா அது ஓடி போயிடும். அது போல நான் கொஞ்சம் முறைச்சிட்டு நான் பாட்டு என்னுடைய தனிமையா இருக்கிறோம். நம்ம இல்ல சூழ்நிலை கருத்துல கொண்டு இப்போ அதே அந்த நாய் நம்மளை கடிக்க வருதுன்னா திருப்பி நம்ம அட்டாக் பண்ணாதான் வந்து நான் அட்டாக் பண்றேன்னா நான் போலீஸை விட்டு எதுக்கு அட்டாக் பண்ணணும், நானே அட்டாக் பண்றேனே, நானே அட்டாக் பண்றேன், நானே முறைக்கிறேன், திட்டுறேன், சண்டை போடுறேன், அவ்வளவுதான். என்னுடைய வழியை பார்த்து நான் போயிட்டே இருக்கிறேன். அவங்கள அதுக்கப்புறம் அவங்க கேர் பண்ணிக்காம என்னுடைய வழியை பார்த்து நான் போயிட்டு வரேன். அதுக்கு இது போயிட்டு போலீஸை வர கூப்பிட்டு இதுக்கு பெரிய பிரச்சனை ஆகி அது ஒரு பெரிய ஒரு வன்மம் ஆயிடும் அவங்க. அதனால நேரம் நம்ம அடிக்கடி அங்க பொழைக்க வர இடம். அதனால நீங்க வந்து நமக்கு வம்பு வேணான்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப அப்படியே விட்டு ரொம்ப மோசமான நிலைமையில போனோம்னா பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு கையை பிடிச்சி இழுத்து தகராறு பண்ண உடனே தான் எனக்கு கோவம் வந்து. தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல கை பிடிச்சி இழுத்தாங்களா? ஆமா,
தாம்பரம் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம். யாருமே கேட்கலையா ஒரு பொண்ணை வந்துட்டு இப்போ வந்து கைப்பிடிச்சு இழுக்கிறப்போ அக்கம் பக்கத்துல இருக்க யாரும் அக்கம் பக்கத்துல ஆட்டோக்காரங்கன்றாலே பயப்படுறாங்க. தாம்பரம் சைடுல ஆட்டோக்காரங்கனாலே பொதுமக்களே பயப்படுறாங்க அவங்ககிட்ட பேசுறதுக்கு, அவங்ககிட்ட இது பண்றதுக்கு. ஏன்னா நிறைய இடத்துல கேள்விப்படுறாங்க. ஒருத்தர் கூட உங்ககிட்ட உங்களுக்கு சப்போர்ட்டா வரல? என்னதான் வந்து அம்மா இங்க நிக்க போயிடுங்க, வேற எங்கன்னா சேஃபான ஒரு இடத்த பார்த்து போயிடுங்க, நாங்க பஸ் வந்துடுச்சுன்னா போயிடுவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னதான் அவங்க ஆட்டோக்காரங்களை வந்து ஒரு எதுவுமே கேட்கல. என்னதான் வந்து இப்போ சேஃபான இடத்துக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு தான் போயிட்டாங்க. அப்படிதான் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனதுனால ரயில்வே ஸ்டேஷன் இப்போ அவங்க நிஜமாவே ஆட்டோக்காரங்க தானே? நீங்க இவ்வளவு சொல்ற? ஆமா, ஆட்டோல தானே வந்தாங்க. ஆட்டோக்குள்ள இருந்து தானே வந்து பிரச்சனை பண்றாங்க. தனிப்பட்ட முறையில தனியா வந்து யாரும் பிரச்சனை பண்ணல. ஆட்டோக்குள்ள இருந்து உள்ள இருந்து வந்துதான் ஆட்டோவை ஓட்டிட்டு வந்துதான் பிரச்சனை பண்றாங்க. அப்போ அவங்க ஆட்டோக்காரங்க தானே. அப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நான் ஓடிட்டேன். அன்னைக்கு சம்பவம் அன்னைக்கு 9/8/2023 அன்னைக்கு பிரச்சனை பண்ணனால நான் அங்க போயிட்டு அங்க அந்த ஆட்டோக்காரனுங்க ஒரு 4-5 பேர் வந்து அங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் பிரச்சனை பண்ணி அது பிரச்சனை வாக்குவாதம் பெருசாகி நானும் கத்தி சண்டை போட்டு அப்புறமா ரயில்வே போலீஸ் பிரசாத்னு ஒரு சாரு அவர்கிட்டயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ண முறையிட்டேன். அவர் வந்து இதை கண்டுக்கவும் இல்லை. கண்டுக்காம என்ன பண்ணாருன்னா அவங்க கிட்ட என்னமா அவனுக்கு பேச்சு வேண்டி கிடக்குது போலீஸ் அப்படி சொல்றாங்க. ஆமா, போலீஸும் எந்த ஒரு ஆக்ஷனும் அவங்கள திட்டவும் இல்லை, அவங்கள அதட்டவும் இல்லை. ஏன்னா போலீஸ்க்கும் எனக்கு தெரியும், போலீஸும் என்ன பாத்துருக்காங்க. நான் ரயில்வே ஸ்டேஷன்ல தங்குறது, நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல தங்குறதுனாலதான் அவங்க உங்களை வம்புழுக்குறாங்க, நீ எதுக்கு இங்க தங்குறன்ட்டு என்னதான் திட்டுவாங்க. ஏன்னா நம்மளோட சூழ்நிலை நம்மளுக்கு தான் தெரியும். ஆமா, நம்ம சூழ்நிலை நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் பாக்குற எல்லார்ட்டையும் போய் நம்ம போய் ஒருத்தர்கிட்டயா போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்னுடைய சூழ்நிலை இப்படி, நான் எழுதி இப்படி, அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு அதுக்கு நான் பொறுப்பா? இப்போ எனக்கு என்னன்னா ஆட்டோக்காரங்களை பார்த்து போலீஸ் பயப்படுறாங்களா? அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, ஏன்னா வந்துட்டு அவங்கள போய் கேட்கல, உங்ககிட்ட தான் நீங்க எதுவுமே தப்பு பண்ணல, உங்ககிட்ட வந்துட்டு விட்டு கொடுத்து போமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அவங்க கிட்ட போலீஸ் போல அப்படின்ற போலீஸ் பயப்படுறாங்களா அவங்கள பார்த்து? அது எனக்கு தெரியல, அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். போலீஸ் இல்ல, நீங்க அங்க நேர்ல இருந்திருப்பீங்கல்ல, அதனால உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து பிரச்சனை வேணாம், ப்ராப்ளம் பெருசாக்க வேணான்ட்டு அவங்க தட்டிட்டு போறாங்கன்னு தான் நான் என்னுடைய இது. அதனால நான் வந்து இப்போ என்ன பாதிக்கப்படுறது நான் தானே. போலீஸ் பாதிக்கப்படுறாங்களா? அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லி அதட்டிட்டு போகணும்னு நினைச்சா போகலாம். அது வந்து அவங்க நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்னு நினைச்சு போறதா, நம்ம எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு அவங்களும் அப்படி போறதா இருந்தாலும் போயிருக்கலாம். அது தெரியல, அவங்களுடைய மனநிலை அவங்களுக்கு தான் தெரியும். அப்பதான் நான் வந்து அவங்க கேட்காத பட்சத்தினால ரயில்வே போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கல, அவங்கள அதட்டல, அவங்க மேல ஒரு எந்த ஒரு அதட்டலன்றதுக்காக 100 கால்ஸ் கால் பண்ணேன். 100 ஆமா 100க்கு கால் பண்ணி 100ல இருந்து 2 மெசேஜ் வந்திருக்குது. 2 மெசேஜ் வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு தான் போலீஸ் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு கேட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற தாம்பரம் T1 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போலீஸ் ராஜேஷ் ஒருத்தர் வந்து காலையில வாங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் அங்க ஆட்டோ நம்பர்லாம் நோட் பண்ணியிருந்தேன். ஆட்டோ நோட் பண்ணி காலையில 7 மணிக்கு அங்கேயே தான் இருந்தேன், ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருந்தேன், வேற எங்கேயும் நான் போகல. அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா 9ஆம் தேதி என்ன 10ஆம் தேதி தான் ரிமாண்ட் பண்றாங்க. 9ஆம் தேதி நைட்டு ஃபுல்லாவே ஆட்டோக்காரங்கிட்ட சண்டை. உங்ககிட்ட கேஸ் போட்டாங்களா? 10ஆம் தேதி தான் காலையில தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். அன்னைக்குதான் வந்து என்ன வந்து போய் கேஸ் போடுறாங்க. அதுதான் கேக்குறேன். 10ஆம் தேதி காலையில 7 மணிக்கு போனோன்னா கம்ப்ளைண்ட்டை வாங்கல. ஏன்னா போலீஸும் தரக்குறைவா அந்த ஆட்டோக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்னை பத்தி தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அப்ப என்ன பண்ணணும், போலீஸ் உண்மை என்னன்னு ஒரு போலீஸ் ஒரு ஐஓ ஆபீசர்னா ஐஓ ஆபீசர் வந்து என்ன உண்மை, யார் மேல தப்பு அப்படின்னு தானே ஆட்டோக்காரங்கள்ட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ண. ஆட்டோக்காரங்களை தானே ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுறது ஒரு போலீஸோட ஒரு வேலையா? இப்போ நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, உங்களுக்கும் போலீஸ்க்கு ஏதாவது முன்பகை இருந்ததா? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனா ஒரே ஒரு போலீஸ் மட்டும் ஒரு தடவை வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்தப்போ பாத்ரூம் போறதுக்கு சில பிரச்சனை ஆயிடுச்சு. லேடிஸ் வந்து இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற பாத்ரூமை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு போலீஸ் வந்து என்கிட்ட தகராறு பண்ணாரு. நான் ரயில்வே ஸ்டேஷன்ல தங்கியிருந்தேன். நான் வந்து பெண்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். இந்த நைட்டு நேரத்துக்கு முன்னாடினா அது வரைக்கும் ஒரு 2 மாசம் முன்னாடி இந்த மாதிரி அவர் கூட வாக்குவாதம் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுவே வந்து அவர் பேசுறத வந்து அப்போ வீடியோ எடுத்து தான் நினைக்கிறேன். அவர் தப்பா பேசினார். அவர் இந்த பாத்ரூம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாருல லேடிஸை,
ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்றாருல, அதனால நான் அவரு இது அப்படி பண்ண நான் வீடியோ எடுத்தேன். அதனால அது ஒரு முன்பகையா அவர் இருந்துட்டு அவரு ஒருவேளை தாம்பரம் T1 ஸ்டேஷன்ல போய் சொல்லியிருக்கலாம். அப்புறம் தான் இவரு இந்த இன்சிடென்ட் நடந்தோன்னா நான் காலையில இந்த ஆட்டோக்காரங்களை பத்தி புகார் கொடுக்க போகும்போது என் கம்ப்ளைண்ட்டை வாங்காம என்ன நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து தரக்குறைவா பேசுறதும், பெண்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல உனக்கு என்ன வேலை நைட்டு நேரத்துல இப்படியே சுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரி தரக்குறைவா பேசுறது. என்னுடைய சூழ்நிலையை நான் அங்க சொல்றேன், இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கிட்ட சொல்றேன். சொல்லி அவங்க என்ன காதுல வாங்காம என்ன ஒரு மாதிரி பேசின உடனே வீடியோ போட்டோ எடுத்த உடனே நான் என்ன பண்ண கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்கறேன், என்ன எதுக்கு போட்டோ எடுக்கிறீங்க, நான் 100 கால்ஸுக்கு கால் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மெசேஜ் இருக்குது. என் செல்லுக்கு 2 மெசேஜ் 100ல இருந்து வந்திருக்குது. அந்த மெசேஜும் சொல்றேன். சொன்னதுக்கு அவங்க எதுவுமே காதுல வாங்கிக்கல, எடுத்துக்காம ஒரு மாதிரியே பேச கேள்வி கேட்டவொன்னா நான் என்ன ஸ்டேஷன்ல வந்து கேள்வி கேட்கிறேன், 4 பேர்கிட்ட உன்னை கையெழுத்து வாங்கி உன்னை கஞ்சா கேஸ் திருட்டு கேஸ் பிராத்துல உள்ள போறேன்னு மிரட்டுறாங்க. போலீஸ் மிரட்டுனதுனால நான் வீடியோ எடுத்தேன். அவங்க பேசுற வீடியோ எடுத்தீங்க? ஆமா, வீடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ணி வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்தவங்கதான் இவரு போலீஸ் வந்து என் கம்ப்ளைண்ட்டை வாங்கல, இன்ஸ்பெக்டருக்கு தகவல் சொல்றாங்க. ஏன்னா நான் 7 மணிக்கு போனேன் பாத்தீங்களா, காலையில 7 மணிக்கு. இன்ஸ்பெக்டர் கிடையாது, அவர் வந்து 9:30-10 மணிக்கு தான் உள்ள வராரு. அவர்கிட்ட போன்ல சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு லேடி வந்து உள்ள வந்து கேள்வி கேக்குது, வீடியோ எடுத்துட்டு நிக்குது எடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே தான் அவர் இன்ஸ்பெக்டர் வந்து நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் 9:30 மணிக்கு உள்ள வந்து 10 மணிக்கு மேல எந்த ரோட்லயும் வந்து பொம்பளைங்க எல்லாம் நடக்க கூடாது, அதுவும் குறிப்பா வந்து பூ வச்சுட்டு நடக்க கூடாது. ஏன் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க? அப்படி நடக்கிற பொம்பளைங்க விபச்சாரத்துக்கு போற பொம்பளைங்க. அதனால அப்படி பண்றவங்கள பிரார்த்தனைல உள்ள போடணும், அப்படி பிடிச்சி அப்படி பாத்தீங்கன்னா பிரார்த்தனைல தூக்கி உள்ள போடணும் அப்படின்ட்டு ரொம்ப சத்தமா என்னை பார்த்துட்டு அவர் 2 அக்யூஸ்ட் வேற பிடிச்சிட்டு வராங்க, யாரோ 2 பேரை பிடிச்சிட்டு வராங்க. அப்படி சொன்ன உடனே தான் நான் வந்து சரி அப்ப எவ்வளவு பேர் ஊருக்கு போயிட்டு பூ வச்சுட்டு போறாங்க, ஃபங்க்ஷன் போயிட்டு பூ வச்சுட்டு போறாங்க, அப்ப அவங்க எல்லாம் விபச்சாரத்துக்கு போற பொம்பளைன்ட்டு நான் கேட்ட உடனே என் கையில இருந்து போன் எல்லாம் புடுங்கி அடிச்சு ரொம்ப தரக்குறைவா ரொம்ப யாரு மேகலான்னு ஒரு லேடி கான்ஸ்டபிள் விட்டு அவ்வளோ அடி ஒரு பிடிச்சி முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் உள்ள ரூம்ல போட்டு செவுத்துல போட்டு இடிச்சு இது மோஷன் போற அளவுக்கு அவ்வளோ பெரிய பைப்பு கம்பை வச்சு அடின்னு அடிச்சு அன்னைக்கே வந்து நடக்காத சம்பவம். அப்படிப்பட்ட சம்பவமே அன்னைக்கு முந்தின நாள் நான் ஆட்டோக்காரங்கிட்ட என்ன பிரச்சனை பண்றாங்கன்னு நான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஃபுல்லா இருந்தேன் பாத்தீங்களா, அந்த நேரத்துல நான் எங்கேயோ பெருங்களத்தூர்ல வந்து நான் நின்றுட்டு இருந்ததாகவும் பூ வச்சுட்டு நின்றுட்டு இருந்ததாகவும் எவனோ சேவியர்ன்றவனை வந்து 500 ரூபாய்க்கு நான் கூப்பிட்டதாகவும் அவனை ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தண்டவாளத்து பக்கம் இட்டுட்டு போயிட்டு 1500 ரூபாயும் நோக்கியா பட்டன் போன் வந்து நான் வச்சுட்டு இருக்கிறேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் அந்த டைம் அந்த போனை வந்து வழிப்பறி பண்ணி புடுங்கினதாகவும் இவங்களே பொய்யான ஒரு கதையா ஜோடிச்சு நடக்காத சம்பவம் சேவியர்ன்றவனை செட் பண்ணி பொய்யான ஒரு கேஸ போட்டு இவங்களே கையா பிடிச்சி அடிச்சு கைரேகை வச்சுக்கிட்டாங்க. மெடிக்கலுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க, அவங்களே உள்ளவே போடல, இவங்களே உள்ள போய் என்னமோ பேசி கிசிக்கிட்டு ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மாத்திரை எனக்கு தரல, அவரே இன்ஸ்பெக்டர் இது எஸ்ஐ அங்குராஜ்ன்ற சார் அவரே வச்சுக்கிட்டாரு. இவ்வளோ எனக்கு கொடுமை, ஒரு மனித உரிமை மீறல் வந்து எனக்கு அவ்வளோ. அன்னைக்கு நாள் ஃபுல்லா நான் அழுதுகிட்டு ரொம்ப உயிரோட நான் அந்த இடத்த விட்டு நான் வெளியே வருவேன், நான் ஸ்டேஷனை விட்டு உயிரோட நான் வெளியே போவேனானே எனக்கு ரொம்ப பயத்திலையும் பதட்டத்திலையும் தான் இருந்தேன். அன்னைக்கு இன்னும் அந்த இன்சிடென்ட் நினைச்சு பார்த்தா எனக்கு பக்குன்னு இருக்குது. போலீஸ் இப்படி செய்வாங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், போலீஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க, இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட. அப்போ வந்து போலீஸ் எல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க, அது எப்படி உண்மை? கண்டிப்பா இப்ப இதை பார்த்துட்டு இருக்க மக்களுமே வந்து நீங்க சொன்னதை வச்சு கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். உண்மை. நான் வந்து ஒரு கிறிஸ்டின் லைஃப்ல இருக்கிறேன், நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன். நான் நான் கடவுளை ரொம்ப அதிகமா நம்புறேன், பொய்யெல்லாம் எனக்கு அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் பொய்யெல்லாம் நான் பேச மாட்டேன். அந்த அளவுக்கு போலீஸ் என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ணால பார்த்த உடனே தான் எனக்கு அந்த நேரத்துல அப்படியே திசை அப்படியே திக்கு தெரியாம அப்படியே என்ன பண்ண அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த இவரு பெனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில ஒரு 2 பேரை இட்டுட்டு போயிட்டு அடிச்சே கொண்டு இருக்கிறாங்கன்னு இதெல்லாம் கேள்விப்பட்டேன். அது எப்படிலாம் நடக்குமா, அப்படிலாம் செய்வாங்களா போலீஸ்? ஆனா இப்ப என் கண்ணால நான் போலீஸ் நடக்கிற போது
அப்படியே எனக்கு பக்குன்னு ஆகி இப்போ அப்படியே பதட்டத்திலயும் பயத்துலயும் தான் அப்படியே நின்னுட்டு. இப்போ நீங்க பண்ணாத தப்புக்காக உங்களை அடிச்சு இவ்வளவு கொடுமைப்படுத்தி இவ்வளவு என்ன சித்திரவதை பண்ணி மனித உரிமை மீறல் தான் எனக்கு நடந்திருக்குது. அதிகாரம் கையில இருக்குன்றதுக்காக போலீஸ் வந்து இப்படி எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் தவறான ஒரு ஏழை அப்பாவி பொதுமக்களை பிடித்து இப்படி பலிக்கடவா ஆக்குறாங்கன்றத நான் என் வாழ்க்கையில நான் உணர்ந்தேன். அன்னைக்கு நான் உண்மையாவே ரொம்ப மனம் உடைஞ்சு ரொம்ப அழுதேன். நான் உயிரோட வருவானே எனக்கு இன்னமும் அதை நினைச்சாலே இப்பதான் கொஞ்சம் அதுல இருந்து நான் வெளியே மீண்டு வந்து கேஸ்ல இருந்து விடுதலை ஆகி நான் தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் ஆகி எவ்வளோ வெளியில ரொம்ப போராட்டம் பண்ணியிருக்கிறேன். 5 மாசம் புழல் சிறையில தண்டனை அனுபவிச்சிருக்கிறேன். செய்யாத தப்புக்கு விபச்சார வழக்கும் வழிப்பறி வழக்கும் போட்டிருக்கிறாங்க. இப்போ உங்க மேல நீங்க பண்ணாத குற்றத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் போலீஸ் வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்போ விபச்சார வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல மத்த பொண்ணுங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப மன உடைஞ்சு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய தப்பான விஷயங்கள் கூட எடுத்துக்க வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சு? அப்படின்னா நான் ரொம்ப அதிகமாக ஜீசஸ் தான் அதிகமாக கடவுளை அதிகமாக நம்புவேன். நான் நல்லா சின்னதுல இருந்தே ரொம்ப தன்னம்பிக்கை தைரியமாக இருப்பேன். துணிச்சலை எல்லாத்துக்கும் ஒரு துணிச்சலை. இப்போ தனியாக ஒரு இடத்துல ஒரு தெரியாத ஒரு இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டி யாருமே போக மாட்டாங்க. தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டு எந்த சொந்த பந்தம் யாருமே இல்லாமல் போக மாட்டாங்க. இப்போ நான் அந்த இடத்துக்கு போறேன்னா அப்போ நீங்களே அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நான் இவ்வளோ தன்னம்பிக்கை தைரியசாலின்னு. நான் சின்னதுல இருந்தே ஹாஸ்டலில் தான் படித்தேன். ஹாஸ்டலில் வந்து எனக்கு தைரியம் என் சிஸ்டர்ஸ் கான்வென்ட்ல தான் சாண்டோம்ல சென்ட் ஆண்டனிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல புனித அடைக்கல மாதா கான்வென்ட்ல தான் படித்தேன். அங்கே எனக்கு தன்னம்பிக்கை தைரியம் பெண்கள் எல்லாத்தையும் துணிச்சலா மேற்கொள்ற ஒரு இதுவை எனக்கு சின்னதுல இருந்தே நான் சொல்லி கொடுத்து எனக்கு வளர்த்துருக்குறாங்க. அதனால எனக்கு அப்போ சின்னதுல இருந்தே நான் எல்லாத்துலயும் தைரியமா இருப்பேன். அது இல்லாம அந்த தைரியம் தான் இந்த வழக்குல இருந்து என்னை மீண்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்தது. அது இல்லாம நான் இன்ஸ்பெக்டர் சார்லஸ் கிட்ட நான் கண்டிப்பா நான் கேட்கணும். இல்லை என்ன எந்த ஒரு ஆதாரம் இல்லாம எந்த ஒரு எவிடன்ஸ் எந்த ஆதாரம் இல்லாம ஒரு விபச்சாரின்னு ஒரு 4 பேர் சொல்றதை கேட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சார்லஸ். நான் இன்ஸ்பெக்டர் சார்லஸ் கிட்ட தான் கேக்குறேன். என்ன விபச்சாரம் பண்ணும்போது இவரு இன்ஸ்பெக்டர் சார்லஸை கேட்குறேன். ஏன்னா எந்த ஹோட்டலில் என்னை பிடிச்சாரு, இல்லை எந்த லாட்ஜில் என்னை பிடிச்சாரு, எந்த இருட்டான அறையில் என்னை பிடிச்சாரு, எனக்கு அது காரணம் தெரிஞ்சாகணும். விபச்சாரின்னு எனக்கு ஒரு முத்திரை குத்திருக்கீங்களே சார்லஸ் சார், எப்படி என்னை எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எப்படி என்னை அரசு விபச்சாரின்னு எனக்கு போடுவீங்க? இல்லை வீடியோ எடுத்தீங்களா? ஒரு வீடியோவும் எடுத்திருக்க வேண்டியதானே? எப்படி எனக்கு என்ன விபச்சாரி வழிப்பறி, அதுவும் வழிப்பறி. நான் இந்த கத்தியெல்லாம் வந்து வெங்காயம் தக்காளி வெட்டுறது கூட கத்தி யூஸ் பண்ண மாட்டேன். வழிப்பறியில பேப்பர் வெட்டும் பிளேடு கத்தியை வந்து என்கிட்ட பறிமுதல் பண்ணாங்களா? சரி பறிமுதல் பண்ணீங்க, அதுல என் கைரேகை இருக்குதா? என் கைரேகை இருக்குதா? பேப்பர் வெட்டு பிளேடு கத்தி ஒண்ணுமே இல்லைங்க, அச்சே இல்லையே. இவங்களே கடையில இருந்து ஒரு பேப்பர் வெட்டும் பிளேடு கத்தி கடையில இருந்து வாங்கிட்டு வந்து என்கிட்ட இருந்தா வந்து வாங்கணும்னு சொன்னா உடனே என்னால ஏத்துக்க முடியுமா? இப்ப நான் 5 மாசம் செய்யாத தப்புக்கு உள்ள புழல் சிறையில தண்டனை அனுபவிச்சிருக்கேன். கேட்டிருப்பாங்கல்ல நீங்க எப்படி விபச்சாரி அப்படின்ற அந்த வழக்கு போட்டீங்க, அதுக்கு என்ன சொன்னாங்க? யார்கிட்ட என்கிட்ட கேட்டாங்கன்னா இல்ல அவங்க கிட்ட கேட்டிருக்கப்போ அவங்க வரவே இல்லையே. கோர்ட்ல ஒரு வருஷமா வந்து கேஸ் நடந்தது, ஹியரிங் நடந்தது. ஹியரிங்ல நான் மட்டும்தான் அட்டன் பண்றேன். எதிர் தரப்புல இருந்து சேவியரும் ஆஜராகல. நோட்டீஸ் சம்மன் அனுப்பி நோட்டீஸ் அனுப்பி அவன் அந்த அட்ரஸ்ல இல்லாம எங்கேயோ எஸ்கேப் ஆகி ஒரே ஓட்டம், எந்த இடத்துல ஓடனானே தெரியல. இப்போ இந்த சேவியர்னு சொல்றீங்கல்ல, சேவியர்ன்றது வந்துட்டு இவங்களே பொய்யான ஒரு செட் பண்ண ஒரு நபர். போலீஸ் வந்து பொய்யா ஒரு செட் பண்ண ஒரு நபர் தான் சேவியர். ஆமா, இப்ப அந்த இப்போ எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டுள்ள அந்த அட்ரஸ்லே இல்ல. அவன் எங்க ஓடினானே தெரியல. நோட்டீஸும் அனுப்புறாங்க, 8 நோட்டீஸு எங்கெங்கயோ. ஏசி வைஷ்ணவி அம்மான்னு சொல்லிட்டு உதவி ஆணையாளர் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி சாருங்க, அவங்களும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறான்னா இந்த எஃப்ஐஆர்ல இருக்கிறத அப்படியே ஒப்பிச்சிருக்கிறான். எஃப்ஐஆர்ல என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்லியிருக்கிறான். ஆமா, இந்த அம்மா என்னை வந்து கத்தி காட்டி மிரட்டினாங்க, போன் போடுங்க, காசு போடுங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்வெஸ்டிகேஷன்லாம் சொல்லியிருக்கிறான். சரி, தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்துல என்ன சொல்லியிருக்கிறான்னா அந்த அம்மாவை நான் பார்த்ததே இல்லை, அப்படிப்பட்ட சம்பவமே நடக்கல, போலீஸ் தான் என்னை வர வச்சு எஃப்ஐஆர்ல வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கினாங்கன்னு இதுல ஆமா அங்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்துல ஒத்துக்கிட்டான். இங்க வந்து உதவி ஆணையாளர் ஏசி வைஷ்ணவி அம்மா அவங்க விசாரணையில வந்து அப்படியே எஃப்ஐஆர்ல இருக்க மாதிரி ஆமா கத்தி காட்டி பரட்டினாங்கன்ட்டு அப்படியே முரண்பாடா சொல்றான். சரி கோர்ட்ல வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கூப்பிடுறாங்க. சம்மன் அனுப்பி கோர்ட்ல அந்த அட்ரஸ்லயே இல்ல, எஸ்கேப் ஆகி எங்க ஓடனானே தெரியல, வரவே இல்லை, கோர்ட்டுக்கு ஆஜராகவே இல்லை. 17 ஹியரிங் அட்டன் பண்ணிருக்கிறேன்.
8/26/3/2025 அன்னைக்கு ஏசி வைஷ்ணவி அம்மா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட் கோர்ட்ல கொடுத்துருக்காங்க. அதுலயே அப்பவே வந்துருச்சு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு கொடுத்துருக்காங்க போலீஸ் சைடுல இருந்து. ஆமா, போலீஸ் சைடுல 3ஆம் மாசம், போன வருஷம் 3ஆம் மாசமே கொடுத்துட்டாங்க. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு வருஷம் கேஸ் நடந்தது. அதான் இப்போ 9 மாசம். இது ஒன்னாம் மாசம், 3ஆம் மாசமே கொடுத்துட்டாங்க போன வருஷம். அப்ப எவ்வளவு 9 மாசம் நடந்திருக்குது ஹியரிங். எல்லா ஹியரிங்கும் நான் மட்டும் தான் எல்லா ஹியரிங்ல நான் அட்டன் பண்ணி ஒரு அக்யூஸ்ட் நான் தான் போய் நிக்கிறேன். எதிர்த்தரப்பு குற்றம் சொன்னா யாருமே வரவே இல்லை. போலீஸும் வரல, சேவியரும் வரல, பொய் சாட்சிகளும் வரல. இவங்க சார்ஜ் ஷீட் போட்டு பொய் சாட்சியும் தயார் பண்ணி ஆட்டோக்காரனுங்களை பொய் சாட்சியா தயார் பண்ணி சார்ஜ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களும் ஒருத்தம் கூட வரல. இப்போ பண்ணாத தப்புக்காக இவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்றப்போ எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? நான் ஒரு 80,000 ரூபாய் வக்கீல் ஃபீஸு, கோர்ட்ல வந்து டெபாசிட் அமௌண்ட் 15,000 எல்லாத்தையும் ரொம்ப இழந்திருக்கிறேன். எங்க அம்மா அப்பா ரொம்ப வயசானவங்க, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு மன உளைச்சலா இருக்கிறாங்க. என் வீட்டுல வந்து நான் உத்திரமேரூர் வீட்டுல கோழிங்க வளர்த்தேன். நாட்டு கோழிங்க வந்து கோழி ஒரு 25-30 கோழிங்க வளர்த்தேன். இப்ப என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுனால என் கோழி எல்லாம் செத்து போச்சு. என் கோழிங்கெல்லாம் சேர்த்து என் வாழ்வாதாரமும் ஃபுல்லா பாதிக்கப்பட்டுருச்சு. 5 மாசம் செய்யாத தப்புக்கு புழல் சிறையில அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறேன். எனக்கு தற்கொலை எண்ணம், இந்த சொந்த பந்தத்தினால அவ்வளோ கேலி அவமானம், எவ்வளோ பிரச்சனை, சமுதாயத்தால புறக்கணிப்பு, சொந்த பந்தத்தினால எங்க அத்தை பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறேன். அவங்க எங்க அத்தை பொண்ணு அவளோட பொண்ணுக்கு என்னை கூப்பிடவே இல்லை. எனக்கு எவ்வளவு மன வேதனையா இருக்கும் சொல்லுங்க. நம்ம கேட்டா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு எனக்கு பேசும்போது எனக்கு எவ்வளவு நம்ம உள்ள இருந்திருக்கிறோம். நான் அவமானம், கேலி, கிண்டல், தற்கொலை எண்ணம் இவ்வளவுத்தையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். என் வீட்டு பூட்டை உடைச்சு, அது இல்லாம என் வீட்டு பூட்டை உடைச்சு நான் பிளாட்ஃபார்ம்ல மெழுகுவத்தி வித்து சம்பாதித்த எல்லா பொருளையும் பூட்டை உடைச்சு திருடிட்டு போயிட்டானுங்க. அந்த உத்திரமேரூர்ல இருக்கிற உள்ள நபர்கள். நான் ஜெயிலுக்கு போயிட்டு 5 மாசம் அந்த ஊர்லயே இல்ல. என் பூட்டை உடைச்சு வீட்டுல இருந்த மொத்த பொருளையும் திருடிட்டானுங்க. கஷ்டப்பட்டு ஒரு பொருளையும் ரத்த வேர்வை சிந்தி நான் அந்த பொருள் எல்லாம் ஒன்னொன்னா குருவி சேர்க்கிற மாதிரி காசை சேர்த்து வச்சு நான் கஷ்டப்பட்டு வாங்கி போட்டிருக்கிறேன். அதுல இப்ப ஒரு பொருள் கூட இல்லாதப்போ எனக்கு எவ்வளவு பார்க்கும்போது எவ்வளவு மனவேதனை, குமுறல். அந்த வீடு பூட்டை உடைச்சிருக்கிறாங்க. வீடும் சரியா பினிஷிங் பண்ணல, அப்படியே அரைகுறையா தான் இருக்குது. அந்த அரைகுறை வீடோ அதையும் கட்ட முடியாம அப்படியே இப்ப பாலடைஞ்சு கிடக்குது அந்த வீடு. பாலடைஞ்சு இப்போ குடிகாரனுங்க வந்து குடிக்கிறதுக்காக அந்த என் வீடு என்னுடைய ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின வீடு குடிகாரனுங்க குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் வீடு உத்திரமேரூர் வீடு. அதை பார்க்க எப்பவுமே இப்போ மாசம் போய் பார்த்துட்டு தான் வரேன். வீடை போய் பார்த்துட்டு தான் வரேன். திறந்தே தான் கிடக்குது வீடு. யார் வேணா உள்ள போலாம், யார் வேணா வரலாம். இப்ப அதை கட்டுறதுக்கு கூட எனக்கு பணம் இல்லை. 80,000 நான் இப்ப இந்த போலீஸால நான் 80,000 என் பணம் இழந்திருக்கிறேன். இதெல்லாம் யார் கொடுக்கறது? இதெல்லாம் யாரு பொறுப்பேற்றுக்கிறது சொல்லுங்க? இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, அந்த அம்மா வீட்டை விட்டு அவங்க அப்பா அம்மாவை துரத்திட்டாங்க. எங்க அப்பா அம்மா துரத்தி விட்டதை இவர் தான் பக்கத்துல இருந்து பார்த்தாரா? இல்ல சரி, வீட்டை விட்டு துரத்திட்டா இவர் புடிச்சு ஜெயில பொய் கேஸ போட்டு ஜெயில அனுப்பிடுறோம். அப்ப போங்க ஒவ்வொரு வீடா போயிட்டு யார் யாரெல்லாம் வீட்டை விட்டு துரத்துறாங்களோ உங்க அம்மா அப்பா துரத்திட்டாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன உங்க அம்மா அப்பா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணாரா? அது ஒண்ணுமே தெரியல. எங்க அம்மா அப்பா பார்த்ததே இல்ல. அவரா சொல்லிட்டாரு. அவரா இஷ்டத்துக்கு கதையா விடுறாரு. அப்புறம் ஏசி போட சொன்னாரு. ஏசி வந்து இந்த அம்மா மேல பொய் கேஸ போட சொன்னாரு. ஏன் ஏசிக்கு உங்களுக்கு அவங்களுக்கு என்ன முன் விரோதம்? அவர் சொல்றாரு, இன்ஸ்பெக்டர் சார்லஸ் வந்து மகளிர் ஆணையத்துல சொல்றாரு வந்து ஏசி போட சொன்னாரு. அம்மா கேட்டாங்க, மகளிர் ஆணைய அம்மா தலைவி அவங்க கேட்டாங்க, ஏசி நான் கடவுளா? எந்த லாட்ஜில் பிடிச்சிங்க, எந்த ஹோட்டலில் பிடிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. எந்த எவிடன்ஸ் இருக்குது? போட்டோ பிடிச்சிங்களா, வீடியோ எடுத்தீங்களா? ஒன்றுமே இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜும் அழிச்சிட்டாங்க. ஒரு ஆதாரம், ஒரு கைரேகை எதுவுமே கிடையாது. எல்லாம் பொய் சாட்சிகள், பொய். அவ்வளவு என்ன வன்மம் இந்த போலீஸ்காரங்களுக்கு என் மேல, அவ்வளவு என்ன வன்மம், எவ்வளவு எனக்கே இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. அவரு எனக்கு இன்ஸ்பெக்டர் இதுக்கு எனக்கு காரணம் சொல்லியே ஆகணும். எனக்கு நான் இந்த உண்மை இது எனக்கு வந்து எதனால என்ன அரெஸ்ட் பண்ணீங்கன்னு, அதுக்காக ஒரு வீடியோ எடுத்துன்றதுக்காக ஒரு வீடியோ எடுக்கிறது ஒரு குற்றமா? தப்பு செய்யறவங்களும் தப்பா பேசுறவங்களும் தப்பா நடந்துக்கிறவங்களும் தான் வீடியோ எடுத்தா பயப்படுவாங்க. கரெக்டுங்களா? இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்க உங்ககிட்ட நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டது, அவங்க உங்களை அலட்சியப்படுத்தி பேசுறாங்கல்ல, அது நீங்க ஒரு வீடியோ எடுத்தேன்னு சொல்றீங்க. அதுக்காக தான் உங்க மேல இவ்வளவு ஒரு பொய்யான வழக்கு போட்டு உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் நான் வந்து வீடியோ எடுத்ததுக்காக தான் மெயினா அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கேயே சொன்னார் அவரு வந்து வீடியோ எடுத்தாங்கன்ட்டு மகளிர் ஆணையத்திலேயே சொன்னாரு, இந்த அம்மா வந்து வீடியோ எடுத்தது, கேள்வி கேட்டது அப்படின்ட்டு சொன்னாரு.
இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க தப்பா பேசுனீங்க, தப்பா என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்க, என்ன நான் சொல்ற எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க காது கொடுத்து வாங்கல, என்ன தவறா ஒரு பொண்ணா சித்தரிச்சு என்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுனீங்க. சரி, நான் எதனா உங்களை தப்பா பேசினேன்னா, நான் உங்களை எதனாச்சும் உங்களை வந்து எதனா உங்க தவறா நடந்துக்கிட்டேன்னா நீங்க வீடியோ எடுத்துருக்கலாம்ல. சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஃபுட்டேஜ் நீங்க ஏன் எதுக்கு அழிச்சீங்க? அதை நீங்க காட்டியிருக்கலாம்ல. இந்த அம்மா வந்து இந்த மாதிரி எங்களை வந்து இப்படி வந்து பேசினாங்க, இப்படி எங்க கிட்ட நடந்துக்கிட்டாங்க. நான் என்ன சொல்ற வரேன்னா, அந்த எனக்கு வந்து சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கைதியை வந்து அன்னைக்கு நீங்க அரெஸ்ட் பண்றீங்கன்னா, ஒரு கைதியை வந்து அன்றைய தினம் நீங்க அரெஸ்ட் பண்றீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கோர்ட்ல சமர்ப்பிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்றேன். இப்ப சிசிடிவி காட்சிகள் அழிச்சாங்களே, அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? அசால்ட்டா சொல்லிட்டு அது வந்து 1 மாசத்துலயே அதுவே தானே அழிஞ்சிரும். 1 மந்த்ல வந்து எந்த சிசி ஃபுட்டேஜ் இருக்காது. இல்ல ஏன் நீ சேவ் பண்ணி வைக்க வேண்டியதானே? போலீஸ் வந்து நான் தப்பா பேசினேன், தப்பா நடந்துக்கிட்டேன் நீங்க சொல்றீங்கன்னா அந்த சேவ் பண்ணி அந்த அன்றைய தினத்துல நீங்க இருக்கிறத சேவ் பண்ணி வச்சிருக்கலாம்ல. கோர்ட்ல காட்டணும்ல, அதை சேவ் பண்ணி வச்சிருக்கலாம்ல. எதுக்கு அழிச்சீங்க? அந்த இடத்துல நீங்க எதை மறைச்சீங்க? அததான் நான் கேக்குறேன். சரி, இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இது வந்து இன்னொரு வேற பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதுக்காக கேக்குறேன். இப்ப நீங்க கோர்ட்ல போயிட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ஜட்ஜ் கிட்ட சொல்லி நீங்க தப்பு பண்ணல அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணி? இல்ல, ஜட்ஜுக்கு வந்து நான் போய் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்லயே எல்லாமே ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏசி மேம் வந்து அவங்க வந்து நல்லா அருமையா விசாரணை பண்ணி எல்லாமே 300 பக்கத்துக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. சிடி ஃபைல் தாம்பரம் கோர்ட்ல கொடுத்துருக்கிறதுனால ஜட்ஜ் வந்து என்னுடைய தரப்பு என்ன பேசவே விடல. நான் சும்மாதான் போயிட்டு நின்றுட்டு வருவேன். ஆனா நான் எதனா போலீஸ் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கனாலே ஜட்ஜ் வந்து என்னதான் வந்து ரொம்ப தேவையில்லாம பேசாதன்னு என்னதான் அடக்குனாரு. ஜட்ஜு என்னதான் அடக்குனாரு. இப்ப இருக்கிற ஜட்ஜு வந்து என்னை வந்து நான் என்னுடைய தரப்பு நியாயங்களை சொன்னா கூட அதை வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. என்னை அடக்குறாரு, என்னை பேச விடாதபடி அடக்குறாரு. இப்போ நான் 15,000 கோர்ட்ல கட்டியிருக்கிறேன், அதை கொடுங்கய்யான்னு போய் கேட்டதுக்கு அதுக்கு வந்து என்னென்னமோ ஒரு காரணம். அது வந்து அப்பீல் டைம் இருக்குது, அப்பீல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த காசை உங்களுக்கு தருவேன்றாரு. ப்ரொசீஜர் இருக்குது, வந்து அட்வொகேட் மூலமா தான் நீங்க வந்து இது பண்ணணும். அட்வொகேட்டுக்கு கொடுக்கறதுக்கு காசு இருந்துச்சுன்னா நான் கொடுக்க மாட்டேன் ஐயா. வக்கீலுக்கு ஏற்கனவே 80,000 செலவு பண்ணியிருக்கிறேன். வக்கீலுங்க எப்ப பார்த்தாலும் பணம் தான் புடுங்கி சாப்பிட்றாங்க. 5,000 ஒரு ஆர்டர் காப்பி வாங்குறதுக்கு 3,000 கேட்கறாங்க. ஒரு ஆர்டர் காப்பி போயிட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு 3,000 வேணுமா? நானே தான் ஆர்டர் காப்பி 14% தான் நானே தான் ஆஜராகி நானே தான் வாங்கிட்டேன் ஆர்டர் காப்பி. இப்ப இந்த 15,000 பணத்துக்கு எவ்வளவு நாள் என்னை இழுத்தடிக்க போய் என்னை அலைய விட போறாங்கன்னு எனக்கே தெரியல. எந்த ஒரு நீதிமன்றத்துல கூட என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமும் நீதியும் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்கிறது இல்லை. ரொம்ப அலைச்சல், ரொம்ப மன உளைச்சல், மன வேதனை. இதெல்லாம் நான் கடவுளை என் கூட நான் ஜீசஸ் நம்புறதுனாலதான் எனக்கு தைரியத்தையும் அந்த தன்னம்பிக்கையும் கொடுத்து என்னை இது வரைக்கும் நிக்க வச்சு ரொம்ப போராட்டத்துல நான் வெளியே வந்திருக்கிறேன். ரொம்ப அதிகமா வந்து டிஜிபி, தாம்பரம் கமிஷனர், சிஎம் செல்லு, மனித உரிமை ஆணையம், மகளிர் ஆணையம், அப்புறம் ஏசி வைஷ்ணவி அவங்களுடைய ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் சிபிசிஐடி விசாரணை கேட்டிருக்கிறேன். நிறைய போராடிதான் ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணி இருக்கிறேன். எனக்கு நியாயம் வேணும், நீதி வேணும்னு கேட்டு தாம்பரம் கமிஷனருடைய சாலை மறியல்ல உட்காந்து மறியல் பண்ணி நான் வந்து எனக்கு நியாய நீதி கிடைக்கணும்னு போராட்டம் பண்ணி இருக்கிறேன். ரொம்ப நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் எனக்கு நீதி கிடைச்சிருக்குது, நான் குற்றவாளி இல்லைன்னு. இப்போ கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல, நீங்க எந்த குற்றமும் பண்ணல, போலீஸ் சைட்ல இருந்தா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இதுக்கப்புறம் நான் போலீஸை வந்து விடுற மாதிரி இப்ப என்ன பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. பழி வாங்க கூடாது, போலீஸ வந்து பழி வாங்காதீங்க, அது கடவுள் பாத்துப்பாரு அப்படின்னு 2 பேர் சொல்றாங்க. வெளியில சொல்ல முடியாது, சொல்றாங்க பழி வாங்க கூடாது அப்படின்னு, நீ மன்னிச்சு விட்டுரு. அது பாதிக்கப்பட்ட அந்த போலீஸ் மேல ஆக்ஷன் எடுத்தாங்களா? எந்த ஆக்ஷனும் எடுக்கல. வெறும் கூண்டோடு பணியிடை மாற்றம் தான் பண்ணிருக்காங்களே ஒழிய மத்தபடி அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எனக்கு மன உளைச்சல் ஒரு காம்பன்சேஷனும் எனக்கு கொடுக்கல. 1 ரூபாய் கூட எனக்கு யாருமே எனக்கு எதுவுமே கூப்பிட்டு கொடுக்கல. நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் போலீஸால எவ்வளவு இழந்திருக்கிறேன். என் தன்மானம், எனக்கு விபச்சாரின்னு ஒரு பட்டம் சமுதாயத்துல. இப்ப
எனக்கு பாக்குறவங்களாம் என்னை வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தோட தான் இப்ப பாப்பாங்க, தெரியாதவங்க. இல்ல அப்படி இல்ல, உங்களுக்கு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குல்ல கோர்ட்லயும். அது தெரியாதுல்ல, அது மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாதுல்ல. பார்வையில எனக்கு உனக்கு ஒரு சேனல்ல ஒண்ணு கொடுத்து ட்ரோல் வேற பண்ணி போட்டுருக்காங்க. என்னை வந்து அந்த இப்போ நம்ம கிட்ட தான் ஜட்மெண்ட் காப்பியே இருக்கே, நீங்க எந்த மிஸ்டேக்குமே பண்ணலன்னு சொல்லிட்டு இதுலயே இருக்கு. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் தான், போலீஸ் சைட்ல தப்பு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, திடீர்னு ஒரு வேளை என் உயிருக்கு எதனாச்சும் ஆபத்துனா, நான் ஒரு வேளை யாரும் இந்த போராட்டத்துல நான் என் உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு இன்ஸ்பெக்டர் சார்லஸும் எஸ்ஐ துர்கா இந்த சம்பந்தப்பட்ட இந்த போலீஸ் அதிகாரிகள் தான் காரணம். நான் இப்ப என்ன பதிவு பண்ணிக்கிறேன். அவங்க நான் செத்து போனா கூட, செத்து போனாவது அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பீங்களான்னு எனக்கு இன்னமும் எனக்கு தெரியல எனக்கு. அதனால அவங்கள என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகள்லாம் இருக்கக்கூடாது, சஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது மற்ற பெண்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும், நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா போய் எடுப்பாங்க, கூப்பிட்டு விசாரிப்பாங்க, நம்பிக்கையோட தான் போறாங்க. அந்த நம்பிக்கையை சீர்குலைச்சி அந்த நம்பிக்கைக்கு ஒரு அபாத்திரமா இந்த போலீஸ்காரங்க வந்து இப்படி ஒரு கேவலமான கீழ்த்தரமான வேலையை மிருகங்கள் கூட ஒரு மனிதாபிமானம் பார்க்கும். மனிதாபிமானம் மிருகங்கள் கூட, ஒரு நாய் கூட மனிதாபிமானம் பார்க்கும். ஆனா அந்த கூட மிருகத்தனமா இப்படி ஒரு நான் அடிச்சு என்னை ரிமாண்ட் பண்ணி என்னை வந்து பொய் கேஸை போட்டு நடக்காத சம்பவத்தை ஒரு சித்தரிச்சு கேவலப்படுத்தி விபச்சாரின்னு பட்டோம், வழிப்பறின்னு பட்டோம். பாருங்களேன், நீங்க தப்பு பண்ணல, இங்க வந்து கோர்ட் சொல்லியிருக்காங்க தப்பு, அவங்க பக்கம் தான் தப்பு, நீங்க தப்புமே பண்ணல ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால வந்துட்டு உண்மை எப்பவுமே வெளில வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு உண்மை ஜெயிச்சு. அது இல்லாம மகளிர் ஆணையத்துல கூட கொடுத்துருக்குறாங்க, துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கணும், அந்த காம்பன்சேஷன் கொடுக்கணும். அது கூட இன்னுமே இந்த இது கூட தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தோட அதுக்கு கூட மதிப்பு இல்லை. அது அவங்க அது பவர், அப்போ மகளிர் ஆணையத்துக்கு பவர் இல்லையா? அப்போ தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்க்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட இவங்களை இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்றதுக்கு பவர் இல்லையா? அப்போ போலீஸ் அப்போ என்ன தப்பு பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவங்களை நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? நீங்க அப்போ உங்களுக்கு நடவடிக்கைலாம் அவங்க மேல எடுக்க மாட்டீங்களா? அப்ப நான் பாதிக்கப்பட்ட எனக்கு என்ன தீர்ப்பு? நான் 5 மாசம் செய்யாத தப்புக்கு புழல் சிறையில இருந்திருக்கிறேன். இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது சொல்லுங்க? இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? நான் செத்து போயிருந்தா என் உயிரை இவங்க திருப்பி கொடுத்துருப்பாங்களா? எங்க அம்மா அப்பாவுக்கு எனக்கு ஒரு பொண்ணை கொடுத்துருப்பாங்களா? நான் ஒரு பாப்பா எடுத்து வளர்க்கறதுக்காக பேசியிருந்தேன், குழந்தை தத்தெடுத்து வளர்த்து இந்த ஒரு சமுதாயத்துல நிறுத்தணும்ட்டு, என்ன மாதிரியே தைரியமா நிறுத்தணும்ட்டு. அதுக்கு அதுவும் அந்த பொழப்புல கூட என் மண்ணள்ளி தூக்கி இப்படி மண்ணள்ளி போட்டு என் வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறியாக்கி வச்சிருக்காங்கன்னு. எனக்கு வெளியில போல எனக்கு வேலையும் இப்படி வழிப்பறியும், இப்படி விபச்சாரின்னு ஒரு பட்டம், வெளியில வந்து எனக்கு வேலையும் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு புறக்கணிப்பு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஏளனமான பேச்சு, கேலி, கிண்டல், அவமானம், எல்லாத்தையும் நான் சகிச்சிருக்கிறேன். உடல் அளவிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், மனது அளவிலும் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பா இந்த போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்கலன்னா என்னுடைய சிட்டிசன் இதுவே நீங்க கேன்சல் பண்ணிடுங்க. சரி, இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ஹைகோர்ட் போலான்னு? கண்டிப்பா ஹைகோர்ட் போய் நான் இதுக்காக எனக்கு நீதி கிடைக்கிறதுக்கு எனக்கு மன உளைச்சல் நிவாரணம் எனக்கு கண்டிப்பா எனக்கு வேணும். நான் நீதி கேட்டு போராடுவேன். போலீஸ் மேல முக்கியமா வந்து போலீஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைன்னா டிஸ்மிஸே பண்ணணும். அதுக்காக நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நாங்கள் அப்பீல் பண்ணுறதுக்கு போவேன். கண்டிப்பாக உங்களுக்கான நியாயம் கிடைக்கும் நம்புகிறோம். இப்போ லோயர் கோர்ட்டில் இவங்க எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் மூலயமா வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே இவங்களுக்கான காம்பன்சேஷனும் அந்த தப்பு பண்ணவங்களுக்கான நடவடிக்கையுமே எடுக்கலை. இப்போ இவங்க போகணும் அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு இன்னும் அதிகமான காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது இதை லோயர் கோர்ட்லேயே வந்துட்டு அவங்க இதை கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கான அந்த காம்பன்சேஷன் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா இவங்க வந்து அவ்வளோ காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏழைகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீதி அப்படின்றது ஒரு 8வது கனியாக இருக்காது. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.